எம்மா சாயை கொண்டு வந்துட்டியா? தடையெல்லாம் ஒரே வாட்டி சாயை குடிக்காம நீ எப்போ கொண்டு வரேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்பமா அந்த கிச்சன் பக்கம் வந்து எட்டி பார்க்க மாட்டேன் பத்தியா? சாயை போட்டனா இல்லையான்னா கொண்டு வந்து கையில் தந்தாதான் நீ குடிப்ப. இல்லை நான் வந்து நீ சாயை போட்டியா எடுத்தியான்னு கேட்டேன்னா உனக்கு கோவம் வராதா? நீ காலையில் பிஸியாக இருப்ப, அந்த நேரத்தில் வந்து நாங்கள் சாயை கொண்டா தண்ணியை கொண்டான்னு கேட்டால் உனக்கு கோவம் வராதுன்னா வராதது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பா எது கேட்டாலும். சரி அம்மா, பேசுனது போதும். அந்த சாய் எங்கத்தா? எவ்வளவு நேரம் ஆகுது நீ காலையில ஒரு சாயை தர்றதுக்கு? சொல்லிடு. உனக்கு என்ன பார்க்கணும்? இதுலயே இருக்கணும், பேப்பரை படிக்கணும், டிவியை பார்க்கணும், போன நோண்டணும். உனக்கு வேற என்ன அறியணும்? சரி காலையிலேயே உன் பிராணத்தை நீ தொடங்காத கெத்தா. நான் பிடில அன்பா அவ ஒரு சாயை கொண்டு வந்தா, ஏன்ப்பா உங்களுக்கு பொறுக்காத? அவளை கோவப்படுத்தி விட்டுட்டியே. ஓ அம்மா, நான் ஒன்னும் சொல்லலடி, நீ பேசாம குடி. ஏம்மா நான் காலேஜ் போயிட்டு வரேன்னா கிளம்பிட்டியா? சாப்பாடு எடுத்தியா? எடுத்தேன். டெய்லி தயிர் சாதம் புளி சாதம் தானே கட்டி வச்சிருப்ப, நீ என்ன பிரியாணி வச்சிருக்க போற? ஆமா, இவ பெரிய பண்ணை இருக்க மகா, டெய்லி பிரியாணி தான் தின்னுவா. டெய்லி பிரியாணி பண்ண இருக்க பிள்ளைகள் மட்டும்தான் சாப்பிடுமா? இப்ப எல்லாரும் தான் சாப்பிட, உனக்கு வைக்க தெரியாதுன்னு சொல்லு. ஆமாம்மா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஏம்மா வேற சாப்பாடு வைக்கிறத விட பிரியாணி ஈஸிம்மா, அது உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏட்டி சந்தியா, அவ காலையில இருந்து ஏதாவது செய்து வச்சு அவனை கொண்டு போறதுக்கு என்னட்டி? அதை விட்டுக்கிட்டு அது சுத்த இது சுத்தன்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ வந்துட்டா அம்மா பையன், இவன் தொல்லை தாங்க முடியல. ஆமா, இவளுக்கு யாரும் எனக்கு சப்போர்ட்டா பேசிடக்கூடாது. உடனே அம்மா பொண்ணு அம்மா பையன். ஏன் உன் அப்பா உனக்கே தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அது ஏன் செல்ல அப்பா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணும். என் தங்கம் இந்த வீட்டுல கடைக்குட்டி பிள்ளை இல்ல, நான் உனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாம இருப்பேன்? உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் வீட்டோட மாப்பிள்ளைய பத்தி தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இப்போ எல்லாம் எவனும் வீட்டோட மாப்பிள்ளைய இருக்கிறது இல்ல, எல்லாரும் அலர்ட் ஆயிட்டானோ நீங்க எல்லாம் பண்ணது கொடுமையில இருந்து. என்னது கொடுமை பண்ணுவோமா? என் பிள்ளைய கட்டுவானா தங்கமா தாங்குவோம் நாங்க. ஆமா 5 நாள் தாங்குவிய, அதுக்கு பிறகு வீட்டுல கட்டி போட்டுருக்க நாய்க்கு சமமா அனுபவிச்சிருப்பிய. ஒவ்வொரு இடத்துலயும் மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்தான்னு சொல்லுவாங்க. அதே நிலைமை தான் மருமகனும் வீட்டோட மாப்பிள்ளை ஆகும்போது நீங்களும் கொடுமைப்படுத்திய. பின்ன என்னன்னா பையமா இருக்க பெரிய மனசு வெளியே சொல்ல மாட்டானுங்க. அப்ப நீர் ஒண்ணு செய்யும், வீட்டோட மாப்பிள்ளை அவனை வச்சிருக்க வேண்டாம், அவளை கட்டி கொடுக்க வீட்டுக்கு நீர் வீட்டோட மாமனாரா போயிடும். இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கே. சந்தியா, நாளைக்கு கழிச்சு காலேஜ் லீவு சொல்லிடு மக்களே, போக முடியாதுல்ல. லீவு சொல்லதுக்கு நான் ஸ்கூலாமா படிக்கேன்? ஏன் டீ சொல்ல வேண்டாமா? அதெல்லாம் சொல்ல ஒன்றும் வேண்டாமா, போனாலும் சரி போட்டாலும் சரி அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரி எனக்கு லகங்க தைக்க கொடுத்துருக்கல, அதை வாங்கி வச்சிரு. போய் கேளு, தைக்கலன்னு சொன்னா தைக்க சொல்லு. சரி அக்காளுக்கு ப்ளவுஸும் தைச்சு வாங்கணும்ல மக்களே, நான் இன்னும் கொஞ்சம் கழிஞ்சு போறேன். சரி அப்ப நேரம் ஆச்சு, நான் கிளம்புவேன். சண்டையா கொண்டு விடணுமா? இல்ல வேண்டாம், மீனாலும் வரால, நாங்க சேர்ந்து போயிருக்கோம். சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா மக்களே. சரிப்பா நான் போயிட்டு வரேன். என்ன தம்பியா இன்னும் பஸ்ஸை காணல, சிறையா இருக்கு. இந்த பஸ்ஸை பிடிச்சி காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு வழி ஆயிரும். ஆமா நம்ம இப்படி சொல்லுதான், வீட்டுல உள்ளதோட சொல்லுது காலேஜுக்கு படிக்கிறதுக்கு போறேன், ஜாலி அடிக்க போறியான்னு. இந்த காலேஜ் எவ்வளோத்துக்கும் போயிட்டு வர இன்னும் நொந்து நூடுல்ஸ் ஆகி வீட்டுக்கு போறது நமக்கு தான் தெரியும். சரி நீ ரோட்ல இருந்து ஒதுங்கி நல்லு, எவனாவது போற போக்குல அடிச்சு போட்டுட்டு போயிட போறானுங்க. அடிப்பான். ஏன் ரோட்ல இவ்வளவு இடம் கிடக்கல, அவனால போக முடியாதா? போற வர வண்டிக்காரன்ட்டே கேட்க முடியும், ஏன் நீ ஒதுங்கி போகாம எப்படி போறேன்னு? நம்ம தான் ஒதுங்கி நிக்கணும். சரி எவன் வந்து அடிக்கான்னு பாப்போம். அது பார்க்கறதுக்கு நீ இருக்கணும்ல. ஏட்டி நான் காலையில என்ன வார்த்தை பேசுவ? நல்லதா பேசுட்டி. என்ன நிக்கிறது? சௌமியா தங்கச்சி தானே, அந்த பிள்ளை தான். அந்த பிள்ளைக்கு என்ன தெரியுமான்னு தெரியாது, போய் பேசும்போது ஏதோ கிருக்கம் பேச நினைச்சிடக்கூடாது. எப்படியும் பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சு, அது மறந்துருக்குமா என்னதோ. சரி பேசி பாப்பா, அவங்க வீட்டு நிலவரம் என்னன்னு தெரியலாம்ல. அவனும் 2 பேரும் என்கிட்ட வந்து சொல்லி, நான் எங்க அம்மாட்ட சொல்லி எவ்வளவு பெரிய நிலவரம் ஆகிட்டு போயிட்டு. ஏட்டி சந்தியா, ஒருத்தன் பைக்ல வந்து நம்மளே பார்த்துட்டு இருக்கான். நம்மளை பார்த்துட்டு நிற்கணும், நம்மளை தெரிஞ்ச ஒருத்தனை நம்மளை பார்க்க மாட்டான், நம்ம பார்த்தாலே ஓடுவானு. இல்லட்டி நம்மளே தான் பார்த்துட்டு இருக்கான், நீ திரும்பி பாருட்டி. இவரு சந்தியாவை பொண்ணு பார்க்க வந்தாருன்னு சொன்னி, அவரு தான். எவ்வளோ அழகா இருக்காரு இவரே. ஏட்டி உங்க அக்கா வேண்டான்னு சொன்னா? நீ சௌமியா தங்கச்சி தானே? இந்த ஆளுக்கு அம்மா வேற அன்னைக்கு அடிச்சு விட்டாவ, இவன் என்ன கேட்க வந்திருக்கானே தெரியலையே. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, பேசுறது புரியுதா? நீங்க யாருன்னு தெரியுது, என்ன விஷயம்னு சொல்லுங்க. எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்தப்ப அடிச்சு அனுப்புனது நீங்க, இப்ப கோவப்படுறது நானா நீங்களா? இப்ப இத்தனை நாள்
கழிச்சு எங்க அம்மாவை ஏன் அடிச்சேன்னு கேட்க வந்தீங்க? அதெல்லாம் கேட்க வரலாமா, நீ நிக்கிறியே தெரிஞ்ச பிள்ளையாச்சே, அதான் இதை கேட்கணும்னு வந்தேன். சரி, என்ன கேட்க போறீங்க? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஏன் இந்த நடு ரோட்ல எப்படி நிக்கிறீங்க? அது காலேஜ் பஸ் வரும், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் சௌமியா எப்படி இருக்காங்க? அவ நல்லா இருக்கா. சரி, உங்க மாமா பையனு கல்யாணம் என்ன பேசி முடிச்சாச்சா? எல்லாம் பேசி முடிச்சாச்சு. நாளை கழிச்சு எங்க அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட். இவ்வளவு சீக்கிரமா உங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்டதுக்கு என்ன சார் இருக்கு? அவங்க அத்தை பொண்ணும் மாமா பையனும். அத்தை பொண்ணு மாமா பையனும் தான். சரி, இப்ப எதுக்கு இவங்க வெளியில மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க? இவங்க வெளியில மாப்பிள்ளை பார்க்க வந்து எவ்வளவு பிரச்சனை. அதெல்லாம் தான் முடிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் எதே திரும்ப அதை கிளறிட்டு இருக்கீங்க? நான் கிண்டவும் இல்ல கிளறவும் இல்லம்மா, சும்மா ஒன்னு பார்த்தேன், அதான் ஏதோ பேசுவோன்னு சொல்லி கேட்டேன். சரி, சௌமியாக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடு, அவ ஆசைப்பட்ட விஷயம் நடக்குதுல்ல. நானும் நினைச்சேன் ஃபோன் பண்ணி பேசுவோமான்னு, பிறகு நான் ஃபோன் பண்ணி எதுக்கு அங்க பிரச்சனையாவ. ஆமா ஆமா, நீங்க இனி ஃபோன் பண்ணாதீங்கண்ணா. ஏமா நான்லாம் பண்ண மாட்டேம்மா, இதுவரை நான் பண்ணல. இனி அவளுக்கு கல்யாணம் ஆகுன்னு தெரிஞ்சுட்டு நான் இது பண்ண போறேன். இல்ல, சும்மா சொன்னேன். சௌமியாவுக்கு ஒரு மாமா பையன் இருக்க போல உனக்கு ஒரு மாமா பையன் இருக்காங்க சந்தியா. அவன் மாமா பையன் தான், இருந்தாலும் சௌமியா கல்யாணம் பண்ண போல நான் அவனை கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்படியா? ஏன் உனக்கு அவனை பிடிக்காதா? பிடிக்கும் பிடிக்காது அது வேற விஷயம். ஆனா எனக்கு கல்யாணம் பண்றதுல விருப்பம் இல்ல. ஆமா ஆமா, அவனை கல்யாணம் பண்ணிடாத, அவன் சரியான ரவுடி பையன். ஹலோ சார், இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு ரவுடி பையங்களை தான் ரொம்ப பிடிக்குது. இவெல்லாம் அவனை பிடிக்கலன்னு தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனா எந்த நேரமும் அவன் கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்கா. ஆமா ஆமா, எல்லாரும் முதல்ல தொடங்கும். நான் அப்படியெல்லாம் இல்ல. ஏன் டீ போய் சொல்லுங்க? நீயும் கொஞ்ச நாள் கழிச்சு பாரு, நீ அந்த சரண் பின்னாடி தான் நடக்க போற. அக்கா இல்ல, அதான் தங்கச்சி பின்னாடி ரூட்டை போடுவோம்னா நீங்க இருக்காதீங்க. இவளும் அவளையே போலதான். ஆமா ஆமா, நான் இனி மாமா பையன் அத்தை பொண்ணு இருக்கிற இடத்துல எல்லாம் நான் போவே மாட்டேன். ஆமா ஆமா, உங்களுக்கு அப்படி யாராவது அத்தை பையன் மாமா பையன் இருக்காங்களா? எனக்கு அப்படி இது வரைக்கும் யாரும் இல்ல. இது வரைக்கும் இல்லைன்னா அப்ப இனிமேல வர போறாங்க. இந்த சரணு வேற வந்து முறைச்சு நிக்க. இவனுல என்ன பிரச்சனைன்னே தெரியலையே. ஏய், நீ இங்க என்ன பண்ணுங்க? என்னவோ நான் உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்க போல பேசுங்க. இது கவர்மெண்ட் ரோடு, யார் வேணா நிக்கலாம், யார் வேணா போகலாம். நீ எங்கேயும் நெல்லு, எங்கேயும் போ. இப்ப இவள்கிட்ட எதுக்கு நீ பேசி நிக்க? தெரிஞ்ச பிள்ளை, அதான் பார்த்தேன் பேசி நிக்கேன். இல்ல உனக்கு என்ன பிரச்சனை? ஏய், நீ காலேஜுக்கு போதுக்கு வந்தா காலேஜ் தானே போகணும். எதுக்கு வந்து இவன்ட்டு பேசி நிக்க? ஏதோ நான் விட்ட தேடி விட்டு போய் பேசின போல சொல்லிட்டு இருக்க. ஏதோ வந்தாரு பார்த்தாரு பேசினாரு. உன பஸ் வர நேரம் ஆகலையா? பஸ் வந்தா ஏறி போக மாட்டோமா, இங்கே நிப்போம். என்கிட்ட மட்டும் எகிரி வா, வேற யார்ட்டையும் ஒன்னும் பேசிடாத. உன்ன மாதிரி கிறுக்கு தரமா யாருமே பேச மாட்டாவ. ப்ரோ, எதுக்கு இவ்வளோ டென்ஷன் உங்களுக்கு? அன்னைக்கு நீங்க வந்தீங்க, எங்க அண்ணன் எப்படி சௌமியா லவ் பண்றேன்னு சொன்னீங்க. நான் அப்படியே விட்டு மாறிட்டேன்ல. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்க வீடு எங்க இருக்கு? நீங்க ஆனா எதுக்கு இங்க வந்து நிக்கீங்க? ப்ரோ, நான் ஒரு தெரிஞ்ச ஆளை பார்க்க வந்தேன். பார்த்துட்டு போக வழியே இவங்க நின்னாங்க, அதான் இவங்கள்ட்ட பேசிட்டு நின்னேன். இப்போ நீங்க ஓவர் பொசசிவ் ஆவீங்க போல இருக்கு. இப்போ இதுல பொசசிவாவே என்ன இருக்கு? ஏதோ ரெண்டு குடும்பத்துல உள்ள சண்டையில பேசி நிக்கீங்க, அதான் இங்க ஏதோ சண்டை வந்துடா நான் சொன்னேன். நாங்க ஒரு ஒழுங்கா தான் பேசிட்டு இருக்கோம், இந்த சண்டையும் போடல. நீங்க தான் உள்ள வந்து ஏதோ சண்டை போட்டுறீங்களோன்னு பயமா இருக்கு. என்ன சந்தியா, நான் இப்போ உன்ட்ட ஏதாவது தப்பா பேசினேனா? அவன் கிடக்கான், அவன் எப்பவுமே அப்படிதான். ஏதோ கிறுக்கு மெண்டல் போல பண்ணிட்டே இருப்பான். என்ன நான் வந்த நேரத்துல இருந்து கிறுக்க மெண்டல்னு பேசிட்டு இருக்க? பின்ன ஒண்ணு என்ன சொல்லுகிறது? பின்ன தேவையில்லாம தானே இப்போ இந்த இடத்துல வந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க. சீன் கிரியேட் பண்றேனா? நமக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, அதான் அவர் வந்து பேசிட்டு இருக்காருன்னு தான் வந்து கேட்டேன். கேட்டதுன்னு ஒரு முறை இருக்குல்ல சரணு, நீ அப்படியா கேட்ட? நீ எப்போ யார் என்ன சொன்னாலும் என் தலையை தான் போட்டு உருட்டுவ. நீ எப்பவுமே என்ன இன்சல்ட் பண்றது உனக்கு ஒரு வேலையாகி போச்சு. நான் உன்னை தேடி வந்து இன்சல்ட் ஒன்றும் பண்ணல. நீ வாண்டடா வந்து வாங்கி கட்டி நிக்க. எட்டி சந்தியா, யான்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சும்மா இருட்டி. பின்ன பாருட்டி, அவன் வந்து என்ன பேசிட்டு இருக்கான்னு. எட்டி, அது உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை. எட்டி, எதுக்கு அடுத்தவங்க முன்னாடி வச்சு பேசுக? அது அவனை இன்சல்ட் பண்ண போல தானே இருக்கும். நான் அப்படி நினைச்செல்லாம் பேசுறேன். நான் சாதாரணமா தான் பேசி நிக்கேன். எனக்கே கோவம் வருது, பின்ன அவனுக்கு கோவம் வர்றதா சந்தியா? சரணண்ணா, அந்த குட்டி காலையில ஏதோ டென்ஷன்ல இருக்கு, அதான் அப்படி பேசிட்டு இருக்கு. அவளுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் டென்ஷன் வரும். நான் மட்டும் இப்படி பேசினேன்னு வையன், அவ அழுதுட்டு தான் போவா. நான் உன்ன போல கிறுக்குத்தனமா எல்லாம் பேச மாட்டேன். எனக்கு எங்க எப்படி பேசணும்லாம் தெரியும். நீ வந்ததுல இருந்து 10 தடவைக்கு மேல எனக்கு இருக்கேன்னு சொல்லியாச்சு. இனி உன் விஷயத்துல நான் எதுலயுமே தலையிட மாட்டேன். நீ உன் மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன். ப்ரோ, எதுக்கு இவ்வளவு கோவப்படுத்தீங்க? இல்ல ப்ரோ, இவ எப்பவுமே என்னை இன்சல்ட் பண்ணிட்டே தான் இருப்பா.
அது சின்ன பிள்ளைங்க மாமா பையன் உள்ள உரிமையில பண்றது. இல்ல ப்ரோ, இந்த ஒரு கல்யாணத்துக்காக நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன்னு அவளுக்கு தெரியும். நான் இல்லைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. எப்பவுமே நாம வீட்டுக்கு போனா இன்சல்ட் பண்ணுகா, வெளியில எங்கேயாவது வச்சு பார்த்தா இன்சல்ட் பண்ணுகா. எங்க அத்தையும் இவளும் ஒரே மாதிரி தான் பண்ணுகாவ. சரி ப்ரோ, விடுங்க விடுங்க, அவ சின்ன பிள்ளை தானே, போக போக சரியாயிரும். ஏட்டி மீனா, அவனும் ரெண்டு தானே சண்டை போட்டுட்டு இருந்தானுவ. நான் அதை தீத்தைக்கு தானே சரண் அப்படி சொன்னேன். இப்ப அவனும் ரெண்டு ப்ரோ ப்ரோன்னு கூப்பிட்டு பேசிட்டு இருக்கானுவ. இப்ப தெரியலையாட்டி, அவனுக்கு இருக்கேன்னு சொன்னேன். அப்ப நீ தான் இருக்கேன். சரி ப்ரோ, நான் கிளம்புறேன். வந்தான் சண்டை போட்டான் போனான். எதுக்கு வந்தானோ அவனுக்கு தான் தெரியும். அவனும் இவரை போல தாண்டி ரோட்ல வந்தான். நீ சாத்தான் தெரிஞ்சுட்டு உன்ட்ட வந்து பேசினா பத்தி அவனை தான் சொல்லணும். நான் வந்ததுதான் இப்ப உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிட்டல. அப்படி ஒண்ணும் இல்ல சார். எந்த நேரமும் இது ரெண்டு எலியும் பூனையும் போலதான் அடிச்சுட்டு நடக்கும். அப்ப வருங்காலத்துல ஒரு ஜோடி ரெடின்னு சொல்லுங்க. நடந்தா ஆச்சரியப்படத்துக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப முட்டி நடக்கிறது ஒண்ணு நீங்க பாக்கண்டாம். வாய் வச்சுட்டு சும்மா அரு மீனா. சரி சந்தியா, நமக்கு என்ன பஸ் வருது. சரி, நான் இப்ப கிளம்புறேன். சௌமியாட்ட நான் கேட்டேன்னு சொல்லு, அப்புறமா வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடு. நீங்க எல்லாரும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.